இந்த இடத்த எடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கிட்ட இடத்துல கொடுத்தா கூட எங்களுக்கு நல்லதுதான். இடத்த மாத்தி தரேனே சொல்லவே இல்லையா அவங்க கிட்ட எதுவுமே? அது சொல்லி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, 10 வருஷம் 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு தரேன்னு சொல்லி. அதுல இருந்து இன்னமும் தராதுக்குறாங்க. இன்னும் ஒரு வாட்டி வந்து எழுதின்னு போனாங்க, அவ்வளவுதான். அதோட இன்னும் வரவே இல்லை. அது இல்லாத மாதிரி இங்க வேலை வாய்ப்புங்க வந்து வீடு தூக்கி தரக்கூடாது. எங்களுக்கு ரொம்ப லாங்ல வேண்டாம், ரொம்ப கிட்ட தான் வேணும். ஏன்னா எங்களுக்கு வந்து அங்கிருந்து போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப, ஒரு நாளைக்கு போயிட்டு வரணும்னா 200 ரூபாய் 300 ரூபாய் ஆகும். அது வந்து எங்களுக்கு மிச்சப்படுத்தணும்ல. அதனால எங்களுக்கு எங்களுக்கு வீடு இங்கேயே வேணும். எங்களுக்கு வந்து வீடே கொடுத்தாலும் சரி இங்கேயே எங்களுக்கு கட்டி கொடுங்க, இல்லைன்னா பக்கத்துல கொடுங்க. ஏன்னா அவ்வளவு இந்த பெரும்பாக கிருமக்கெல்லாம் அங்கெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்களை லாங்ல எல்லாம் அமுச்சு விட்டா அதுவே எங்களுக்கு வறுமையாயிடும். அந்த வறுமையை எங்களால இது பண்ண முடியாது. அந்த லாங்ல எங்க இருந்து பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி அந்த மாதிரி சொல்றாங்க, அங்கெல்லாம் கட்டிக்குவோம். இங்கேயே நாங்க இடம் காட்டுறோம், நாங்களே காட்டுறோம் இடத்த. இதெல்லாம் கவர்மெண்ட் இடம் நிறைய காலியாகுது, நாங்களே காட்டுறோம். எங்களால வந்து அங்கிருந்து 2 ஹவர் டிராவல் பண்ணி நாங்க 7 மணிக்கு காலையில ஏஞ்சி வேலைக்கு போறவங்க, காலையில ஏஞ்சி 7 மணிக்கு வந்து எங்களால அங்கிருந்து டிராவல் பண்ணி வர முடியாது. எங்களுக்கு இங்கேயே கட்டி கொடுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு மணி கூட நாங்க போனா குழந்தைய பார்த்துன்னு தூக்கின்னு வந்துடுறோம். ஒரு 2 மணி கூட இப்படி போனா நாங்க மார்க்கெட்ல எல்லாமே வாங்கி ஓடி வந்துடும். அது மட்டும் இல்லாம வேற எங்கன்னா எங்களுக்கு தூக்கி போட்டா ரொம்ப கஷ்டம் தான் எங்களுக்கு. இதே இடத்துல உங்களுக்கு வீடு மட்டும் கிடைச்சா போதும். ஆமா, வீடு மட்டும் கிடைச்சா போதும். ஏன்னா வந்து நாங்க ரொம்ப வருஷமா அந்த வீட்டுக்கு தான் நாங்க போறோம். மழை காலம் வரப்போது, 6 மாசம் 3 பேருக்கு மழை காலம் வருது. இப்ப நாங்க எப்போது போல அதை கஷ்டதான் பட போறோம். எங்களுக்கு எங்கன்னா கட்டி கொடுத்தாலும் சரி, கிட்ட இடம் கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு இதே இடத்துல எங்களுக்கு முடிச்சு எங்களுக்கு கட்டி கொடுத்து எங்களுக்கு இருக்க சொன்னாலும் நாங்க இதே இடத்துல நாங்க இருப்போம். எப்படி செய்தாலும் அவரோட விருப்பம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது அவருடைய வழி. இது வரைக்கும் நாங்க பாதுகாப்பா இருந்தோம். இப்ப எங்களுக்கு பயமா இருக்குது. இந்த வாட்டி தண்ணியில வரத்துக்கு பயமா இருக்குது, வெளியே போக பயமா இருக்குது. ஆறு மூடி போச்சு. அதால ஆறு தண்ணி போக வழி கிடையாது. இப்ப தண்ணி வரும் போதெல்லாம் வயிற்றுல தண்ணி இல்லாத வெளியே உட்காந்து கிடக்கிறோம். எந்த நேரத்துல தண்ணி உள்ள வந்துடும், பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம்.